Hi, my dear students. So now we are going to see the topic validity of agreement without consideration. So நம்ம கிளாஸ்ல பார்த்திருக்கோம் agreement without consideration is void. நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. Agreement without consideration is void. ஜெனரலா ஒரு அக்ரிமெண்ட் கன்சிடரேஷன் இல்ல அப்படின்னா அது செல்லுபடி ஆகாது. எந்த ஒரு கான்ட்ராக்டா இருந்தாலும் அக்ரிமெண்ட் வேணும் இப்படிங்கறதான ஜெனரல் ரூல். Agreement made without consideration is void. Very important section. Section 25 மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. Section 25 of Indian contract என்ன சொல்லுது? எந்த ஒரு அக்ரிமெண்டா இருந்தாலும் there must be a consideration. கன்சிடரேஷன் இல்லாம ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா அது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லு. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எந்த சட்டமா இருந்தாலும் எந்த ஒரு ஜெனரல் ரூலா இருந்தாலும் there are some exceptions சொன்னேன் இல்லையா? நம்ம கூட பார்த்தோம் சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை தான் நம்ம எக்ஸெப்ஷன்ஸ் சொல்லி நான் நிறைய டைம் நான் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஜெனரலா ஜெனரல் ரூல் என்னன்னா அக்ரிமெண்ட் வித்வுட் கன்சிடரேஷன் செல்லுபடி ஆகாது. But there are some exceptions. இதுதான் அங்கேயும் பார்த்தோம். Stranger to contract is void அப்படின்னு பார்ப்போம். But there are some exceptions சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி agreement without consideration is void under section 25. General agreement without consideration void தான். But there are some exceptions. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். Natural love and affection. அன்பு பாசம் உறவுகளின் அடிப்படையில். சோ அப்படி வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கும் போது சோ அந்த பார்ட்டிஸ் நியர் ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறாங்க, ரைட்டிங்ல இருக்கு, இட் இஸ் ஆல்சோ ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிற பட்சத்துல அக்ரிமெண்ட் வித்தவுட் கன்சிடரேஷனும் இருக்கலாம். The written and registered agreement based on love and affection between வார்த்தை ரொம்ப முக்கியம். Written and registered agreement based on love and affection with the near standing relation, husband wife-க்கு, அம்மா பொண்ணுக்கு, அம்மா பையனுக்கு. சோ அது மாதிரி வந்து நியர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது கொடுத்துட்டோம்னா அந்த வந்து வித்தவுட் கன்சிடரேஷனாக இருந்தாலும் அது செல்லுபடி ஆகும். சோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ எக்ஸாம்பிள், ஹஸ்பண்ட் பை ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் promised to pay his earning to his wife while the agreement is without consideration but still it is valid. அதே மாதிரி இப்ப என்ன இல்ல, எங்க அம்மா வந்து எனக்கு அசெட் வந்து எழுதி வைக்கிறாங்க, உங்க பேர் இருக்கிற அசெட் வந்து இப்ப எனக்கு எழுதி கொடுக்குறாங்க. சோ அது கன்சிடரேஷன் கொடுக்கணுமா அப்படின்னா கொடுக்க வேண்டியது இல்ல. கொடுக்காட்டியுமே அந்த அக்ரிமெண்ட் இஸ் வேலிட். கிளியர்? சோ பாயிண்ட் நம்பர் 1, லவ் அண்ட் அஃபெக்ஷன். நெக்ஸ்ட் திங், compensation for past voluntary services. Compensation for past voluntary services. சரியா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லாரும் நீங்க வந்து ஒன் வேர்ட்ல எல்லாம் ஏதாவது கேட்காங்க அப்படிங்கும்போது இல்லைன்னா கமெண்ட்ல கேக்குறாங்கன்னா காம்பன்சேஷன் பாஸ்ட் நான் வாலண்டரி சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஆட் ஒன் அவுட்டா எடுத்துட்டு எழுதிருங்க. சோ வாலண்டரி சர்வீசஸ் இருந்துச்சுன்னா a promise to compensate wholly and part any person has already or voluntarily done something for the promiser. அவர் ஒண்ணு பண்ணிருப்பாரு வாலண்டரி, இவங்க வந்து சரி ஒண்ணு விட்டு கொடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா P finds R's wallet and gives to him or promises to get 10,000, this is valid. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாலண்டரியா நம்ம ஒரு செயல் செய்யும் போது அது கன்சிடரேஷன் கொடுக்கறோங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு நியர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் வராது. நெக்ஸ்ட், ப்ராமிஸ் டு பே எ டைம் பார் டெப்ட். அது என்ன டைம் பார்ட் டெப்ட்? டெப்ட்னா உங்களுக்கே தெரியும் என்னது, கடன். அது என்ன மேடம் டைம் பார்ட் டெப்ட் அப்படின்னு சொல்றீங்க? டைம் பார்ட் டெப்ட்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சோ லிமிடேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த சட்டத்துல லிமிடேஷன் ஆக்ட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா நிறைய இடத்துக்கு லிமிடேஷன் இருக்குது. இவ்வளவு வருஷத்துக்கு எக்ஸாம்பிள் ஒரு குற்றம் நடந்துச்சா, அது இத்தனை வருஷத்துக்குள்ள நீங்க கேஸ் போடலன்னா அது செல்லுபடி ஆகாது. ஒருத்தவங்க நீங்க கடன் கொடுத்துருக்கீங்களா, அது வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப இந்த கேஸ்ல எடுத்துட்டீங்கன்னா லிமிடேஷன் பீரியட் என்னது 3 years. 3 yearsக்குள்ள ஒன்னும் அவன் மேல கேஸ் போட்டிருக்கணும் இல்லையா, அவங்ககிட்ட இருந்து பார்ட் அமௌண்டாவது அந்த 3 வருஷத்துல வாங்கியிருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு சின்ன பிரின்சிபல் அமௌண்ட்டோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாவது கலெக்ட் பண்ணிருக்கணும். அப்படியும் இல்லையா கடைசியில அவன் மேல 3 வருஷத்துக்குள்ள கேஸ் ஆச்சு போட்டிருக்கணும். வட்டியும் இல்ல, முதலும் இல்ல, கேஸும் போடல அவன் மேல அப்படின்னா அந்த டெப்ட் வந்து பார் ஆயிரும். தட் இஸ் நோன் ஆஸ் லிமிடேஷன் ஆக்ட் படி பாரான டெப்ட்னு சொல்லுவோம். அந்த டெப்ட் ரீபே பண்றாங்கன்னா அதுக்கு கன்சிடரேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வேற ப்ராமிஸ் இன் ரைட்டிங் signed by a person making it by his authorized agent is made by the time bar debt வந்து அதுக்கு வந்து யாராவது திருப்பி அந்த டைம் பார் டெப்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு கன்சிடரேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட், ஏஜென்சி. சோ நீங்க படிச்சிருப்பீங்க, நீங்க வந்து ஏஜென்சி வந்து இன்னும் இன்டர்லயும் படிப்பீங்க. இன்டர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்துச்சுன்னா நீங்க ஏஜென்சி படிச்சிருப்பீங்க. ஏஜென்சி பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 185 என்ன சொல்லுதுன்னா, நோ கன்சிடரேஷன் இஸ் நெசசரி டு கிரியேட் அன் ஏஜென்சி. அதுக்கு நம்ம வந்து கமிஷன் ரெமுனரேஷன் போயிடுறோம். அதுக்கு வந்து கன்சிடரேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட், உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், கம்ப்ளீட்டட் கிஃப்ட். கிஃப்ட்டுக்கெல்லாம் பாத்துட்டீங்கன்னா கன்சிடரேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கிளியர்?
அது உங்களுக்கே தெரியும். இப்ப உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு gift கொடுக்குறாங்க, இல்ல டோனி இருக்கிறாங்க, அது ஏதாவது gift மூலம் வித்தவுட் கன்சிடரேஷன் கொடுக்குறாங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு திருப்பி கன்சிடரேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. Still it is valid. See, let us sum up, my dear students. Please make note of it. Love and affection, past voluntary service, to pay a time bar debt, agency, then gift. Next one, bailment. மேம் இங்க எதுக்கு மேடம் bailment சொல்றாங்க? நான் முன்னாடியே உங்களுக்கு நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன். There is a difference between bailment and pledge. இல்லைங்களா? What is the difference between bailment and pledge? என்ன டிஃபரன்ஸ் இருக்குது bailmentக்கும் pledgeக்கும்? நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். bailmentக்கும் pledgeக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்க வந்து bailment பொறுத்த வரைக்கும் ரிப்பேர் பர்பஸ்க்காக இல்லைன்னா சேஃப் கஸ்டடிக்காக ஒருத்தங்கிட்ட ஒரு பொருளை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? அதுக்கு பேர் என்னப்பா? அது bailment. எதுக்காக? சேஃப் கஸ்டடிக்காக, ரிப்பேர்மெண்ட் பர்பஸ்க்காக. இதுவே பிளட்ஜ்னா என்ன? செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம ஒருத்தங்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் known as pledge. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது, ஒரு 1 lakh rupees தேவைப்படுது. அதை நீங்க பேங்க்ல கொண்டு போய் நீங்க பேங்க்ல கொண்டு போயிட்டு பிளட்ஜ் பண்ணி அடமானம் வச்சு செக்யூரிட்டி பர்பஸா அந்த பொருளை கொடுத்து நீங்க எனக்கு நான் கடன் வாங்குறீங்கன்னா தட் இஸ் known as pledge. இதுவே உங்களுக்கு வந்து நீங்க உங்களோட சேஃப் கஸ்டடிக்காக உங்க பொருளை சேஃபா வச்சுக்கணும், அதனால நகை கொண்டு போயிட்டு நீங்க லாக்கர்ல வச்சீங்கன்னா தட் இஸ் known as bailment. ஈஸியா புரியுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ உங்களுடைய ஜுவல்ல கொண்டு போயிட்டு லாக்கர்ல வச்சோம் சேஃப் கஸ்டடிக்காகனா இட் இஸ் known as bailment. இல்ல செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பேங்க்ல வச்சீங்க லோன் வாங்குறதுக்காகனா தட் இஸ் known as pledge. இப்போ நீங்க bailment பார்த்துட்டீங்கன்னா there are 2 types of bailment. First one is gratuitous, இன்னொன்னு வந்து நான் கிராஜுவஸ் bailment. நான் கிராஜுவஸ், ஒன்னு வந்து கிராஜுவஸ். மேம் ரெண்டுக்கு என்னங்க மேடம் டிஃபரன்ஸ் அப்படின்னா, கிராஜுவஸ் bailment பொறுத்த வரைக்கும் சோ கிராஜுவஸ் அப்படின்னாவே வித்தவுட் கன்சிடரேஷன். கிராஜுவஸ்னாவே வித்தவுட் கன்சிடரேஷன். நான் கிராஜுவஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் கிராஜுவஸ் bailment சொல்லுவோம். நான் கிராஜுவஸ் bailmentனா என்ன அப்படின்னா வித் கன்சிடரேஷன். வித் கன்சிடரேஷன். இப்போ உங்களுக்கு ஒண்ணு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இப்ப எக்ஸாம்பிள், நான் என்னுடைய ஜுவல்ல கொண்டு போய் சேஃப் கஸ்டடிக்காக என் தங்கச்சி கிட்ட கொடுக்குறேன். நீங்க வந்து பத்திரமா வச்சிருங்கன்னு சொல்லிட்டு என் சிஸ்டர் கிட்ட கொடுக்குறேன். தட் இஸ் known as கிராஜுவஸ். கிராஜுவஸ் வித்தவுட் கன்சிடரேஷன். இதுவே நான் கிராஜுவஸ்னா என்னது? இப்ப எக்ஸாம்பிள், நான் என்னோட பொருளை கொண்டு போய் நகையை கொண்டு போய் லாக்கர்ல வைக்கிறேன். அவங்களுக்கு என்ன கண்டிப்பா நான் கன்சிடரேஷன் கொடுக்கணுமா? லாக்கருக்கு ரெண்ட் வந்து இயர்லி 1000, 5000 அந்த லாக்கரோட சைஸ் பொறுத்து மாறும். சோ லாக்கர்ல கொடுத்தேன்னா நான் கிராஜுவஸ். இதுவே என் ரிலேஷன் கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லிட்டேன்னா இட் இஸ் கிராஜுவஸ். இப்ப ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க, bailment ஏன் இங்க வருது? நான் கிராஜுவஸ் ஆக்டிவிட்டிஸ்க்கு கன்சிடரேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனாலதான் இங்க வந்து இந்த இன்டர்பிரேட் ஆகுது. கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. bailmentனா எப்பவும் போல சேஃப் கஸ்டடிக்காக தான், அதுல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. பட் there are 2 types of bailment. First one is gratuitous, next one is non-gratuitous. Clear? Clear, my dear students? So இப்போ இங்க எதை மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்து கான்செப்ட் வந்து உங்களோட மதர் டங் லாங்குவேஜ்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்டர்பிரேட் பண்ணும்போது மட்டும் நீட்டா எழுதுனீங்கன்னா ஓகே. சோ இந்த bailment அவங்க எதை சொல்லியிருக்காங்கப்பா? கிராஜுவஸ் bailment சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கங்க. நான் முன்னாடியே சொன்னேன், கிராஜுவஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன தேவையில்லை? கன்சிடரேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. அந்த bailment பக்கத்துல எதை சொல்லியிருக்காங்க? கிராஜுவஸ் bailment தான் சொல்லியிருக்காங்க. சோ கிராஜுவஸ் bailmentக்கு கிராஜுவஸ் வித்தவுட் கன்சிடரேஷன், கன்சிடரேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கிளியர்? நெக்ஸ்ட், சேரிட்டி. சோ சேரிட்டி பர்பஸ். சோ இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்ததா. சேரிட்டி பொறுத்த வரைக்கும் கன்சிடரேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கிளியர்? சோ இப்ப சேரிட்டி பர்பஸ்க்காக நம்ம கொடுக்குறோம், சம் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம், அதுக்கெல்லாம் கன்சிடரேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சோ கிளியர், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? சோ லெட் அஸ் சம் அப். சோ இதுக்கெல்லாம் கன்சிடரேஷன் தேவையில்லை. லவ் அண்ட் அஃபெக்ஷன், பாஸ்ட் வாலண்டரி சர்வீஸ், டு பே a time bar debt, agency, completed gift, next bailment, that is gratuitous bailment, next one charity. So இதுக்கெல்லாம் கன்சிடரேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. So very important topic, my dear students. Please make note of it. Next.